அதான் சார் தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க, பாஜக அதை செய்யல, காங்கிரஸ் போயிட்டாங்க, பிரதமர் 2 தடவை வந்துட்டாரு, அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க, அவங்க பண்ணலாமே, அதிமுக அவங்களோட நெருக்கமா தானே இருக்காங்க, அவங்க பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு எதிராக திரும்பிடாதா? ஏன்னா கல்வி நிதி எல்லாம் கொடுக்கல, 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி கொடுக்கல, இதெல்லாம் உங்களுக்கு. நல்ல கேள்வி கேட்டார். உதயநிதி என்ன சொன்னார்? செங்கலை வச்சுக்கிட்டு ஒரு செங்கலை வச்சுக்கிட்டார், எய்ம்ஸ் மருத்துவமனை வரல அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த நீட்டு தேர்வு ரகசியம் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் தெரியாது. யாருக்கு? எங்களுக்கு தெரியாதான். அந்த ஞான சூனியங்கள் எங்க அப்பா அறிவு ஜீவி, அவருக்கு தெரியும். வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்துன்னு சொன்னார். சரி, அவர் மட்டும் சொன்னாரா? அவருடைய சகோதரி கனிமொழியும் சொன்னாங்க. சரி, அவங்க மட்டும் சொன்னாங்களா? முதலமைச்சர், இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் சர்தார், நம்ம திமுகவுடைய தலைவர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரும் சொன்னாரா இல்லையா? சரி, அப்படி சொன்னவங்க இதெல்லாம் தெரியாம எப்படி 5 தடவை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்க, எப்படி நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க, எப்படி அவையில் இருந்தாங்க? அத மக்களை ஏமாத்துறது தானே அர்த்தம். சரி, அதுக்கு அர்த்தம் அதிமுகனால 10 வருஷமா பாலா போன நாங்க தான் மீட்டு இருக்கோம் சொல்லி சிஎம் சொல்றாரு. நீங்க உடுத்து மிரட்டுன்னு சொல்லி நோட்டீஸ் அடிக்கிறீங்க. இந்த நாட்டில் பெரிய ஜோக்கு நம்ம முதலமைச்சர் சொன்னதான் பெரிய ஜோக்கு. முதலமைச்சர் சொன்னது இந்த 10 ஆண்டுகள் தமிழகம் முன்னேறலன்னு சொல்றது மிகப்பெரிய ஜோக்கு. இந்த ஆண்டுடைய ஜோக்கு இதுதான் மிகப்பெரிய இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு. இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்திலும் சரி, கல்வித்துறையிலும் சரி, மருத்துவக் கல்லூரியிலும் சரி மிகப்பெரிய மறுமலர்ச்சி கண்டது அதிமுக ஆட்சியில். 10 வருஷம் ஆட்சியில் விலையேற்றமே கிடையாது, வரியே போடல, மின் கட்டணமே ஏத்தல. அவ்வளவு தூரம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்கேயும் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லை. 3 தடவை விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் ரத்து பண்ணியிருக்கோம். வறட்சி மானியம் கொடுத்தோம், வறட்சி நிவாரணம் கொடுத்திருக்கோம். எல்லாமே செஞ்சிருக்கு இந்த ஆட்சியில். அதே மாதிரி தாலிக்கு தங்கம் 4 கிராம் இருந்து 1 பவுனா கொடுத்துரும். இதெல்லாம் இந்த தமிழகத்துக்கு கெடுதல் நினைக்கிறாரா முதலமைச்சர்? அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, அரசியலுக்காக சொல்லுவாரு. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்து கேட்காதீங்க.